பெருமுதலாளிகளுக்கான பட்ஜெட்டா தான் இது இருக்கு அப்படின்றது இவங்க 2 பேரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. விவசாயத்துறைக்கு 1,52,00,000 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல கல்விக்கும் வந்துட்டு ஏத்தி தான் கொடுத்திருக்கிறாங்க. நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது எந்தெந்த வகையில வந்து பாசிட்டிவா இருக்கு, எந்தெந்த வகையில நெகட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது ஒரு ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா, ம். இது ஒரு அதாவது ஒரு முயற்சி. ஒரு நல்ல முயற்சி செய்யணும்னு முயற்சி செய்றாங்க. ம். ஆனால் ஒரு சராசரி பட்ஜெட்டாக தான் குடுத்துருக்காங்க. அதுல ஒரு கூடுதல் கவனம் என்னன்னா இது, ம். வெறும் இந்தியாவிற்கான பட்ஜெட்டாக மட்டும் இல்லாமல், ம். ஒரு 3 கூட்டு கலவைக்கான ஒரு பட்ஜெட் மாரி இது தெரியுது. எப்படின்னா இந்தியாவிற்கான பட்ஜெட், பிளஸ் பீகாருக்கான ஒரு தனி பட்ஜெட், ம். ஆந்திராவுக்கான ஒரு தனி பட்ஜெட் மாரி இருக்கு. ம். ஏனென்றால் இப்போ இந்த 10 வருஷம் அவங்க கடந்த ஆட்சிகள்ல ம். நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா 6 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ம். இந்த 6 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணதுலயும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சராசரியா எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பீகார் பேரோ ஆந்திரா பேரோ இருக்காது. ஆ. ஆனால் இந்த முறை பட்ஜெட்ல மூச்சுக்கு 300 தடவை ஆந்திரா பேரும் பீகார் பேரும் வருகிறது என்றால் கூட்டாட்சி தத்துவத்திற்கே அது ஒரு முரணா இருக்குது இவங்க செய்யுது. ம். ஏனென்றால் இந்த மாதிரி ஓவரா வந்து நம்ம கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்காக அதிகப்படியான சலுகைகள், அளப்பரிய சலுகைகள் இந்த மாதிரி செய்யணுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். நாளைக்கு இது வந்து ம். ஒரு கெட்ட முன்னுதாரணமா ஆகும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு. ம். என்றால் செய்யலாம். அதாவது சில சலுகைகள் வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு செய்வாங்க. ஒரு விசேஷ சலுகைகள் கொடுப்பாங்க. அது ஒரு இலைமறைவு காயா 1, 2 திட்டங்கள்ல வந்து கூடுதல் கவனம் செலுத்தி செய்வாங்க. 2 பேரும் சிறப்பு அந்தஸ்து கேட்டுட்டு இருந்ததுனால வேற மாதிரி கொடுத்திருக்காங்களோ? இல்ல அந்த சிறப்பு அந்தஸ்து குடுக்க முடியாதுன்றது நம்ம திட்டக்குழு அறிக்கையிலே இருக்குது. ஆமா. அந்த மாதிரி விசேஷ அந்தஸ்து குடுக்க முடியாது. சில நார்ம்ஸ் எல்லாம் அதுல இருக்குது. ம். ஒன்று எல்லையில இருக்கிற மாநிலங்கள், மலை பிரதேசங்கள், ம். அந்த மாதிரி வளர்ச்சியடையாத மாநிலங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு தான் அந்த சிறப்பு அந்தஸ்து குடுக்கணும்ன்ற ஷரத்தே வந்து சேர்க்கப்பட்டு விட்டது. ம். ம். அதனால அதுல வந்து குடுக்க முடியாதுன்றது தெளிவா தெரியும். ம். ஆனால் அறிவிக்கப்படாம அதை குடுக்குறாங்க ம். அப்படின்றது தான் இது கூடுதல் கவனம். இன்னொன்னு இப்ப நீங்க ஆந்திரா வந்து தனியா பிரிஞ்சு, தெலுங்கானா தனியா பிரிஞ்ச பிறகு ம். அதோட தலைமை வந்து ஹைதராபாத் அங்க போயிட்டதால அப்ப அந்த மாதிரி ஒரு சிறப்பு சலுகைகள் கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு. ம். மற்றபடி இவங்க வந்து ரயில்வே துறை பீகார்லயும் சரி, அதே மாதிரி பீகாருக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை இவங்க எக்ஸ்ட்ரா பொது திட்டத்திலிருந்து கொடுக்குறாங்க. ம். பொதுவா இந்த நாட்டுக்குரிய மொத்த மாநிலங்களுக்குரிய வருவாயிலிருந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ம். இப்போ மற்றபடி பாத்தீங்கன்னா இப்போ வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்குற திட்டங்கள் ம். கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகள் கொடுக்கணும். 10 லட்சம் கோடி அதற்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ம். அது நம்ம பாராட்டப்பட வேண்டியதுதான். ம். அதே மாதிரி முத்ரா கடன் திட்டத்தை வந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்ற ஸ்லாப் வந்து 20 லட்சம் வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க. விவசாயிகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி ம். 1.52 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. ம். போன வருஷம் 2023, 24 பட்ஜெட்ல வந்து 1.25 லட்சம் தான், 1.25 லட்சம் கோடி ஒதுக்குனாங்க. ம். இப்போ 2 லட்சம் கோடி ஒதுக்கிறாங்க. அதுல வந்து 1 கோடி பேருக்கு வந்து இயற்கை விவசாய பயிற்சி கொடுக்கணும்னு இருக்காங்க. இயற்கை விவசாயியும் ஊக்குவிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறாங்க. ம். இன்னொன்னு இது நம்ம உணவு பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் வந்து அந்த 80 கோடி பேருக்கு வந்து உணவு வந்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் ம். அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, அது மாதிரி கல்வியும் தொழில் திறன் மேம்பாட்டுக்கும் ம். 1.48 லட்சம் கோடி போன முறையை விட இந்த தடவை அதிகமா அதற்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆமா. ம். அப்புறம் வந்து புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு இது ஒரு புது ஸ்கீம். இந்த இபிஎஃப்ஓ அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல பதிவு செய்திருந்தவங்களுக்கு வந்து 15 முதல் 1 லட்சம் வரை சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து நிதி உதவி அளிக்கப்படும். அந்த சம்பளம் கொடுக்கப்படும் 1 மாத சம்பளம்னு. 2.1 கோடி பேர் இதுல பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கடனுக்காக 10 லட்சம் வரை வரைக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு 10 லட்சம் வரைக்கும் நீங்க கடன் பெறலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து வழக்கமா வர்றதுல வந்து கொஞ்சம் உயர்த்தி கொடுக்குறது. இது வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு உண்மை. ப்ரொடக்ஷன் செக்டாருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஐடி செக்டாரு இந்த மாதிரி செக்டார்ஸ்க்கே இன்ஃபர்மேஷன் செக்டார்ஸ்ல தான் போறோம் இல்லையா. ஒரு நாடு உண்மையில வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் செக்டர், தயாரிப்பு, தொழிற்சாலை, உற்பத்தி, அதுல வளர்ச்சி அடைந்தாதான் வளர்ச்சி அடைய முடியும். இதுல வந்து ஒரு 15 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்குறத நாங்க ப்ரொடக்ஷன் செக்டாருக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண்கள் மேம்பாடு திட்டத்திற்காக 3 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. அது எந்த அளவுக்கு செயல்பாடுக்கு வரும் அப்படின்ற
டீடைல்ஸ் அதுல கொடுக்கல. அது வந்து பின்னாடிதான் நம்மளுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு டீடைல்ஸ். கிராமப்புற வளர்ச்சிக்கு 2.66 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. எம்எஸ்எம்இ செக்டார், சிறு குறு தொழிற்சாலைகள், இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துனா இந்திய அளவுல வந்து 15% சிறு குறு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுல இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க பார்க்கணும் எப்படின்னா, கொரோனா காலத்துல கூட கிட்டத்தட்ட 3 லட்சம் வந்து 3 லட்சம் கோடி அதுக்கு நிதி ஒதுக்கியிருந்தாங்க. 20 லட்சம் கோடி வந்து அந்த பேக்கேஜ்ல வந்து 3 லட்சம் கோடி சிறு குறு தொழிலுக்கு கடன் உதவி மானியத்துடன் கூடிய உதவி கொடுத்திருந்தாங்க. அதுல 45,000 கோடி தமிழ்நாட்டுக்கு பயன் பெறுற வகையில இருந்துச்சு. இப்போ வந்து அந்த எம்எஸ்எம்இ செக்டர் நிறைய இடத்துல வந்து டவுன்ஃபால் ஆகுது கொரோனாவுக்கு அப்புறம். அப்ப அந்த எம்எஸ்எம்இ கூட்டா வந்து 100 கோடி வரைக்கும் கடன் வாங்கலான்ற அந்த லிமிட் ஸ்லாப் வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா அது பத்தாதுன்றது. அதாவது இந்த எம்எஸ்எம்இ செக்டருக்கு இவங்க நிறைய ஸ்கீம் கொடுக்கணும். இப்ப 12 தொழில் பூங்காக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு 12 இடத்துக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. இது பத்தாது. இது வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. விவசாயத்துக்கு அப்புறம் நெசவுக்கு அப்புறம் சிறு குறு தொழிற்சாலைகள் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. அதுதான் வேலை வாய்ப்பை கொடுக்குது. சம்பளம் பெரிய அளவுல இருக்குமா இல்லையோ, ஆனால் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்குறது வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான். இந்த எம்எஸ்எம்இ செக்டர் சைட்ல இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல முடிந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவில்லை. ஏன்னால் ஏற்கனவே மின்சார உயர்வு, இப்ப நெசவு தொழிலாளர்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து நூல் விலை, கைத்தறி நூல் விலை உயர்வு, இந்த காட்டனுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் அப்போ வந்து டாக்ஸ் டிடக்ஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து முறைப்படுத்த வேண்டும். அதெல்லாம் இப்போ இந்த பட்ஜெட் இருக்குமான்னு பார்த்தா இந்த பட்ஜெட்ல அது காணும். ஆனா இன்னொன்னு கொடுத்திருக்காங்க, ஒரு 500 முன்னணி நிறுவனங்கள், அதன் மூலமா 5 கோடி இளைஞர்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் தான், நல்ல விஷயம். அதாவது 5 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுத்து மாதம் 5,000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க 5 வருடங்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னொன்னு எலக்ட்ரிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல, கன்சர்வேட்டிவ் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலை பற்றி இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுல அதுக்கு நிதி ஒதுக்கணும் இல்ல, அதை பற்றி பேசவும் இல்ல. எனக்கு உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கு இருக்கிற பெரிய சிக்கல் வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் தான். அதை பற்றி இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுல காணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க, 1 கோடி வீடுகளுக்கு டார்கெட் சோலார் பேனல், அதாவது சூரிய மின்சக்தியை வச்சு வீடுகள்ல வந்து 300 யூனிட் இலவசம் அப்படின்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு பெரிய இது பலன் கொடுக்கும். ஆனா நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து 100 யூனிட் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூடுதலாக மானியம் கொடுக்கணும். இப்ப அவங்க வந்து 1 கிலோவாட்டுக்கு வந்து 18,000 என்னமோ தான் மானியம் கொடுக்குறாங்க. அது வந்து பத்தாது. ஏன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜில வந்து நிறைய மிச்சமாகும், பொல்யூஷன் கண்ட்ரோல் வரும், ஹெல்த் ப்ராப்ளம் குறையும். நீங்க வந்து சுகாதாரத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டிய வந்து குறைக்கலாம். இந்த இடைக்கால பட்ஜெட்ல 90,000 கோடி வந்து நீங்க சுகாதாரத்துக்காக ஒதுக்கியிருந்தீங்க. போன வருஷம் 80,000 கோடி ஒதுக்கியிருந்தீங்க. இந்த கன்சர்வேட்டிவ் எனர்ஜி, இந்த நேச்சுரல் எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பட்ஜெட்ல மிச்சப்படுத்த முடியும். அப்போ வந்து என்னன்னா ஆரம்பத்துல இந்த 1 கிலோவாட் வரைக்கும் கொடுக்கிற இணைப்பை வந்து முழு மானியமா கூட கொடுக்கலாம் அரசாங்கம். அதுல வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பாதி மானியம் சொல்லி, இல்ல 75% மத்திய அரசு ஏத்துட்டு ஒரு 25% மாநில அரசு ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட கொடுக்கலாம். இந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு அவங்க பண்ணல. ஆனா பத்திரப்பதிவு கட்டணத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நிறைய அதிக பத்திரப்பதிவு நடக்கிற மாநிலங்கள்ல குறைக்க வேண்டும்ன்றது ஒரு வேண்டுகோளா வைப்போம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3 கோடி வீடுகள் கட்டத்திற்கு 10 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். நிதி பற்றாக்குறை, அதாவது ஜிடிபி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இடைக்கால பட்ஜெட்ல 5.1% தான் இருந்துச்சு. இப்போ வந்து 4.9, கொஞ்சம் கிரே ஏரியா, கொஞ்சம் ஒரு ரீசனபிளா வந்து நிதி பற்றாக்குறை ஜிடிபி விஷயத்துல, உள்நாட்டு உற்பத்தி விஷயத்துல அப்படின்றது. செல்போனுக்கு வந்து இறக்குமதிக்காக 15% குறைச்சிருக்காங்க. செல்போன்கள் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்றேன். அதே மாதிரி தங்கம் வந்து இப்போ பிளாட்டினம் வந்து நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. பிளாட்டினம் வந்து 12% இருந்தது, 6.4% இறக்குமதி வரிக்காக நமக்கு. ஆனா தங்கத்து மேல இருக்கிற இறக்குமதி வரி வந்து 15 வந்து 6% குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் போதாது. இப்ப ஜிஎஸ்டி வந்து 3% தங்கத்துக்கு கொடுக்குறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வறுமையில இருக்கிறவங்க கூட சரி ஒரு 2 கிராம் 3 கிராம் தங்கம் வாங்கி வச்சுக்கணும்னு அதை பார்ப்பாங்க. நம்ம
அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் நிறைந்த நாடு நம்ம நாடு. மற்ற நாடுகள் மாதிரி சேமிப்பு கிடையாது. நம்ம வந்து சேமிப்பே வந்து அந்த தங்கம் தான். தங்கம் தான். வருமானம் இல்லைனாலும் ஏதோ 1 கிராம் 2 கிராம் தங்கம் சேமிச்சு வச்சிருக்காங்க. அந்த தங்கத்துக்கு வந்து முன்னாடி காலத்துல வந்து 1% தான் இருந்துச்சு டாக்ஸ். காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ. இப்ப இவங்க வந்து 3% ஆக்கிட்டாங்க. அதனால பெரிய கஷ்டமா இருக்குது. அதையும் குறைக்கணும். ஆமா, நடுத்தர மக்களுக்கு அந்த விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஜிஎஸ்டில குறைக்கணும். பட் புற்றுநோய் மருந்துகளுக்காக வரி விலக்கு கொடுத்திருக்காங்க, வரவேற்கப்படக்கூடியதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா புற்றுநோய் மட்டும் கிடையாது, லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே வரி விலக்கு கொடுக்கணும். இப்ப இதய நோய் உள்ளவர்கள், கிட்னி நோய் உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் உரிய அந்த மருந்துகளுக்கெல்லாம் கூட சுத்தமா வரி விலக்கு கொடுக்கணும். அது கொடுக்காம இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்ஐசி போன்ற நிறுவனங்கள்ல வந்து ஆயுள் காப்பீடுக்காக பிரீமியம் செலுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 18% என்னமோ ஜிஎஸ்டி போடுறாங்க. அது நிரமனா ரொம்ப நாளா வந்து அது வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வயசானவங்க தான் அந்த ஆயுள் காப்பீடுக்காக போடுவாங்க, தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம், பென்ஷனுக்காக சொல்றேன். அந்த பென்ஷன் வரணும், மாத பென்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக அந்த லைஃப் பென்ஷன்ல போடுறாங்க. அவங்களுக்கு பிரீமியத்துக்கே நீங்க 18% வரி வாங்குறீங்க. அது இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை. அடுத்து ரயில்வே பட்ஜெட்டுக்காக எவ்வளவு ஒதுக்க போறாங்க அப்படின்றத இந்த அரசாங்கம் இப்ப சொல்லவே இல்லை. நிர்மலா சீதாராமன் அதுல வந்து ஓரளவு சொல்லி இருக்கணும், ரயில்வே பட்ஜெட்டுக்கு எவ்வளவு அலாட் பண்றாங்க. ரொம்ப வழக்கமான ரொம்ப சராசரியான ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கு அப்படின்றது தான் உங்களுடைய பார்வை.